நம்ம அட்ராக்டிவா இருக்கும்போது நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் எவ்வளோ இருக்கும்? இவ்வளோ 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 எஸ், கண்டிப்பாக நல்ல ஒரு ஹைப்பில் இருக்கும் நம்ம அட்ராக்டிவாக இருக்கும்போது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட செல்ஃப் ஒர்த்தும் நம்மளோட க்ரோத்தும் கண்டிப்பாகவே அதிகமாக இருக்கும் எப்போ நம்ம அட்ராக்டிவாக இருக்குமோ. நம்ம ஒரு ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஸோ அந்த ரூமில் இருக்கவங்க எல்லாருமே நம்மளோட அட்டென்ஷனை எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? இல்லை யாருமே நம்மளை கவனிக்கல அப்படின்னா அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பரவாயில்ல, லக்கிலி வி கேன் இம்ப்ரூவ் அவர் அட்ராக்டிவ்னஸ். ஸோ அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ டேம் ஷூர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேவா? இந்த அட்ராக்டிவ்னஸ் அப்படின்றது நாட் ஒன்லி டிபெண்டிங் ஆன எக்ஸ்டர்னல் திங், ஆல்சோ டிபெண்டிங் ஆன் இன்டர்னல் திங். ஸோ இன்டர்னல் திங்லாம் என்னென்ன அப்படின்னா நம்மளோட பிஹேவியர், நம்மளோட ஹேபிட்ஸ், நம்மளோட ஹாபிஸ் எல்லாமே சார்ந்து இருக்கிறது தான் இந்த அட்ராக்டிவ்னஸ் அப்படின்றது. பட் ஓவராலாக நம்மளோட அட்ராக்டிவ்னஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஐ டேம் ஷூர் வில் டெஃபினெட்லி கெட் அன் ஐடியா அபவுட் அட்ராக்டிவ்னஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எல்லாருமே நோட் பண்ணுற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஃபேஸாக தான் இருக்கும். நம்மளே போய் யார்ட்டையோ பேச போகிறோம் அப்படின்னா அவங்களோட முகத்தை பார்த்து தான் பேசுவோம். ஸோ அவங்களோட முகம் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்தா நம்ம பழகுறதும் பழகாதும். ஸோ ஒரு லாங் டைமுக்கு நம்ம அந்த அட்ராக்டிவ்னஸ்லாம் பார்க்கலனாலும் பட் ஒரு ஷார்ட் டைமுக்கு இந்த அட்ராக்டிவ்னஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீனை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட முகத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் இருந்தால் போதும். ஓகேவா? ஸோ ஒரு மாய்ஸ்சரைசர் இருந்தால் போதும், ஒரு சன்ஸ்கிரீன் இருந்தால் போதும், ஒரு கிளென்சர் இருந்தால் போதும். ஸோ மேக்ஸிமம் மென்னுக்கு இதுவே போதுமானது. பட் ஒரு உமனாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அடிஷ்னலான ப்ராடக்ட்லாம் தேவைப்படலாம் உங்களோட ஸ்கின்னை க்ளோ ஆகுறதுக்கு. பட் நீங்கள் ஒரு மென்னாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ப்ராடக்டே போதுமானது நம்மளோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. மார்னிங் அண்ட் ஈவினிங் கரெக்டாக நம்மளோட ஸ்கின்னை வாஷ் பண்ணாவே ஸோ அந்த டஸ்ட்டெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே நம்மளோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக இருக்கும், ரொம்பவே க்ளோவிங்காக இருக்கும். பட் அடிக்கடி நீங்கள் ஃபேஸ் கழுவும் போது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா உங்களோட ஸ்கின் ட்ரை ஆகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். நம்ம வெளியே போகும்போது நல்ல ஒரு சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு போகலாம். இல்லை வீட்டில் இருக்கும் அப்படின்னா ஒரு SPF இல்லைன்னா ஒரு கிளென்சர் அப்ளை பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் மென்னுக்கு இதுவே போதுமானது. ஓகேவா? ஸோ அதுக்குன்னு நம்ம பொழுதுனைக்கும் இந்த மாதிரி சன்ஸ்கிரீன்லாம் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ்லாம் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இது உங்களோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணி விட்டுரும். ரொம்ப அதிகமான கெமிக்கல்லாம் இருந்தால் உங்களோட ஸ்கின்னுக்கே நிறைய ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நேச்சுரல் வேவே தேடி போங்க. எந்த ஒரு ப்ராடக்ட்டும் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்களை ஒயிட் ஆக்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னுக்கு மேஜராக நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நேச்சுரல் வேவை தேடி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின்னை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு சோப் யூஸ் பண்ணாமல் நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் இது நமக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ரொம்ப கெமிக்கலான ப்ராடக்ட்லாம் போடும்போது நமக்கு அந்த ஸ்கின் அலர்ஜி வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. சரியா? ரெண்டாவது என்னென்னா க்ரூமிங்கில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இந்த க்ரூமிங்னு வரும்போது நம்மளோட ஹேர் ஸ்டைல், நம்மளோட பாடி ஹேர், நம்மளோட நெயில் எல்லாமே இந்த க்ரூமிங்கில் வந்துடும். ஃபஸ்ட்டு நம்மளோட ஹேர் ஸ்டைல் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட ஹேர் ஸ்டைல் இருக்கணும். நீங்கள் ஒரு ஃபோட்டோவை பார்த்தோ இல்லை ஒரு செலிபிரிட்டி பார்த்தோ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஹேர் ஸ்டைல் அவங்களுக்கு செட் ஆகும், அந்த ஹேர் ஸ்டைல் அந்த ஃபோட்டோவில் இருக்கவங்களுக்கு செட் ஆகும். பட் உங்களுக்கு செட் ஆகுமான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான் வைக்கணும். ஏன்னா அவங்க ஃபேஸ் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஹேர் ஸ்டைல் அவங்க கட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் க்ரோமில் போயிட்டு மென்ஸ் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு போட்டிங்கன்னாவே நிறைய ஹேர் ஸ்டைல் வரும். ஸோ உங்களுக்கு எந்த ஹேர் ஸ்டைல் வேணுமோ அதை புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அந்த ஹேர் ஸ்டைலுக்கு கீழே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபேஸ் ஷேப் போட்டு இந்த ஃபேஸ் ஷேப்புக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களே சஜஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஹேர் ஸ்டைலை நம்ம கட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஹேர் ஸ்டைல் கண்டிப்பாக நமக்கு செட் ஆகும். அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அந்த பிஎடுக்கு வரும். பிஎடுக்கு வரும்போது பேட்ச் பிஎட்லாம் முடிஞ்ச வரைக்கும் இல்லாமல் பார்த்துப்போம். ஸோ இந்த பேட்ச் பிஎட்லாம் இருந்தால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதுக்கு நம்ம ஃபுல்லாக சேவ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நல்ல ஒரு பிஎட் இல்லாமல் நல்ல ஒரு ஜாலைனோட இருக்கிறனால ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்றத கடைசியாக சொல்கிறேன். இது மென்னுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ பீடு ரொம்ப அதிகமாக இருக்கிறீங்களா கரெக்டாக அதை க்ரூம் பண்ணி அந்த பீடை எப்படி வச்சுருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பீடை கரெக்டாக வச்சுருங்க. ஸோ அதை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு கரெக்டாக சேவ் பண்ணுங்கள். அதை எப்படி ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு கரெக்டாக ட்ரிம் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ரொம்ப லாங்காகவும் எடுக்கக்கூடாது, ரொம்ப ஷார்ட்டாகவும் எடுக்கக்கூடாது, ரொம்ப ஷார்ப்பாகவும் எடுக்கக்கூடாது. ஸோ ஒரு மீடியமான சைஸில் கரெக்டாக உங்களோட ஃபேஸ் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பியர்ட் இருந்தால் அது ரொம்பவே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் உங்களோட ஃபேஸில். சரியா? ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட அந்த மூக்கில் இருக்க அந்த ஹேர், காதில் இருக்க அந்த ஹேர் எல்லாத்தையுமே கட் பண்ணிடணும். நம்மளோட நெயிலை கரெக்டாக வச்சுக்கிறது மூலிமா கண்டிப்பாக நம்மளால அட்ராக்டிவ்னஸாக தெரிய முடியும். ஓகேவா? ஸோ நான் கட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் நான் பார்த்தேன். சரியா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபிசிக்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். என்னதான் நம்ம நல்ல ஒரு ஃபேஸ் வச்சுருந்தாலும் நம்மளோட ஃபிசிக் எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஸோ கொஞ்சம் ஒரு ஃபிட்டாக இருக்கிற மாதிரி நம்மளோட ஃபிசிக் இருக்கணும். சரியா? அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜிம் போயிட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும். ஒருவேளை உங்களால் ஜிம் போக முடியல அப்படின்னா வீட்லேயே அந்த கார்டியோவே போதுமானது நம்மளோட ஃபிசிக்கை ஒரு பெட்டரான
நல்ல ஒரு நார்மலான ஃபிசிக் கொண்டு வரதுக்கு. பட் உங்களுக்கு அந்த கட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜிம் போய் தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஜிம் போனீங்கன்னா தான் உங்களால் கண்டிப்பாக அந்த கட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர முடியும். சரியா? ஸோ வீட்டிலேருந்தே உங்களால் ஜிம் போகாமே அந்த மாதிரி கட்ஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஹார்டாக ஒர்க் பண்ணணும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும் போதாது, எந்த அளவுக்கு டயட் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட ஃபிசிக்கை வந்து நம்ம பெட்டராக எடுத்துகிட்டு வர முடியும். சரியா? ஸோ டயட் இருக்கிறது அப்படின்றது எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது கிடையாது. டயட் இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்டு ஸோ நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு மீனிங் தான் டயட் அப்படின்றது. ஸோ நிறைய பேர் டயட் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஃபுட்டுமே எடுக்காமல் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். நீங்கள் கொஞ்சம் ஃபேட் அதிகமாக இருந்தாலும் சரி, ஃபேட் கம்மியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி டயட் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட அந்த ஃபிசிக் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் டயட் எடுக்கும்போது கரெக்டாக எடுங்க. உங்களோட அந்த கலோரிலாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டயட் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இன்னும் இது கொஞ்சம் பெட்டரான ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும் உங்களோட ஃபிசிக்கு. ஆல்சோ ஸ்விம்மிங், ரன்னிங், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஃபிசிக்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இது அட்ராக்டிவ்னஸ் மட்டும் கிடையாது, நம்மளோட பாடி வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கவும் யூஸ் ஆகும் இந்த ஒர்க் அவுட் அப்படின்றது. ஸோ நம்மளோட மூடை வந்து ஒரு பெட்டரான ஒரு நல்ல ஒரு வகையில் கொண்டு போகிறதுக்கும் இந்த ஒர்க் அவுட் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட ஃபிசிக்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது மூலியமாகவே நம்மளால் மேஜரான திங்கை வந்து கவர் பண்ணிக்க முடியும். அடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதாவது நம்மளோட ஃபேஷனில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். நம்மளோட ஃபேஷனில் கான்சன்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னோடனே இதில் நம்மளோட அவுட்ஃபிட் வரும், நம்மளோட ஷூஸ் வரும், நம்மளோட ஆக்சசரிஸ் வரும், எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடும். ஓகேவா? ஸோ நம்மளோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸோ நிறைய வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான காஸ்ட்லியான அவுட்ஃபிட்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அந்த மாதிரி எந்த ஒரு அவுட்ஃபிட்டுமே நமக்கு இருக்க தேவையில்ல. ஸோ ஒரு கேஷுவல்ஸ், ஒரு ஃபார்மல்ஸ், ஒரு ஹூடி இருந்தால் போதும். அது மேஜராக இன்னொன்று என்னென்னா ஒரு டிஷர்ட் இருந்தால் போதும். ஸோ இந்த ஒரு அவுட்ஃபிட்டே போதுமானது நம்மளை பெட்டராக காமிக்கிறதுக்கு. பட் உங்களோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களோட பாடிக்கு ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஒரு சிலருக்குலாம் கடையில் போய் துணி எடுக்கும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கிடைக்காது. அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் பிடிக்கும், பட் அவங்க உடம்பு சைஸுக்கு அந்த ட்ரெஸ்ஸஸ் இருக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு டெய்லரிங் பண்ணிக்கிறது மூலியமாகவே அந்த ட்ரெஸ்ஸை வந்து கண்டிப்பாக நம்மளோட ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியும். ஸோ இந்த டெய்லரிங் பண்ணும்போது ரொம்பலாம் அதிகமாக டக் பிடிக்காம ஸோ கொஞ்சம் மினிமலான ஃபிட்டில் வந்து டக் பிடிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் அது அட்ராக்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபார்மல் சூஸ் பண்ணுறீங்களா, கேஷுவல் சூஸ் பண்ணுறீங்களான்றதை பொறுத்து அந்த ஃபிட் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ ஃபார்மல் அப்படின்னா ஸோ ஒரே நேராக ஒரே ஃபிட்டாக இருந்தால் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் கேஷுவல் அப்படின்னா கொஞ்சம் லூஸாக விட்டுருந்தீங்கன்னா ஸோ அந்த கேஷுவல் அவுட்ஃபிட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தென் ஆக்சசரிஸ்ன்னு வரும்போது நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா விரலையுமே ஒவ்வொரு மோதிரம் போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு 4-5 செயின்லாம் போட்டிருப்பாங்க, ஒரு 4-5 பிரேஸ்லெட் போட்டிருப்பாங்க, இல்லை கயிறு கட்டி இருப்பாங்க. இது எல்லாமே ஆக்சசரிஸ்குள்ளே வந்துடும். பட் ஆக்சசரிஸ்ன்னு வரும்போது 1 or 2 ஆக்சசரிஸ் இஸ் மோர் தென் எனஃப் நம்மளை பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ ரொம்ப அதிகமாக ஆக்சசரிஸ் வேர் பண்ணாமல் ஸோ ஒரு நார்மலான ஒரு ஆக்சசரிஸ் வேர் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக நம்மளால் அட்ராக்டிவாக தெரிய முடியும். ஓகேவா? ஸோ ஒரு பிரேஸ்லெட் போதுமானது, அதிகபட்சமாக ஒரு செயின் வந்து போதுமானது. ஸோ அதுக்கு மேலே நம்ம ஆக்சசரிஸ் வேர் பண்ணோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது, கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். சரியா? அதனால் ஆக்சசரிஸ்ன்னு வரும்போது இந்த 1 or 2 ஆக்சசரிஸ் மோர் தென் என்ன ஃபார் அவர் அட்ராக்டிவ்னஸ். தென் நம்மளோட ஷூஸ் அண்ட் பெல்ட். நம்மளோட ஷூஸ் அண்ட் பெல்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஃபார்மல் ஒகேஷனுக்கு நம்ம வேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஷூஸும் நம்மளோட பெல்ட்டும் வந்து ஒரே கலரில் இருக்கணும். அதே மாதிரி தான் நம்மளோட வாட்ச் வந்து மேக்ஸிமம் ஒரு 2-3 வாட்ச் இருந்தால் நமக்கு போதுமானது. 2-3 வாட்ச்லாம் தேவையில்ல, 1 or 2 வாட்சஸே மென்னை பொறுத்த வரைக்கும் போதுமானது. ஒரு கேஷுவலுக்கு ஒரு வாட்ச், ஒரு ஃபார்மலுக்கு ஒரு வாட்ச் எடுத்துக்கலாம். இல்லை ஜென்ரலாக ஒரு பிளாக் கலர் வாட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கேஷுவலுக்கும் நம்மளால் வேர் பண்ண முடியும், ஃபார்மலுக்கும் நம்மளால் வேர் பண்ண முடியும். ஸோ வாட்ச் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆக்சசரிஸ்க்கு அடுத்த விஷயமா. சரியா? அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இன்டர்னல் திங்லையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இந்த இன்டர்னல் திங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஹேபிட்ஸ், நம்மளோட பிஹேவியர், நம்மளோட ஹாபிஸ் எல்லாமே இந்த இன்டர்னல் திங்கில் வந்துடும். மேக்ஸிமம் நம்மளோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட அட்ராக்டிவ்னஸ் இருக்கும். உங்களோட ஹேபிட்ஸ் எப்படி வேணா இருக்கலாம், உங்களோட ஹாபிஸ் வந்து எப்படி வேணா இருக்கலாம். பட் நம்மளோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு அப்படின்றத பொறுத்து தான் மற்றவங்க நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் நல்ல ஒரு பிஹேவியரை நம்ம வந்து கொண்டு வரணும். சரியா? ஸோ எங்கே போனாலும் ரூடாக இருக்கிறத வந்து ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணுவோம். ஜஸ்ட் நம்மளோட ஃபேஸில் வந்து ஸ்மைலை வச்சுக்கிறது மூலிமா கண்டிப்பாக நம்மளால் ஒரு அட்ராக்டிவாக தெரிய முடியும். அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துக்கும் எஸ் சொல்கிறது, ரொம்ப கிரிஞ்சாக நடந்துக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டாப் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக நம்மளோட அட்ராக்டிவ்னஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஒரு சில ஹாபிஸ்லாம் நீங்கள் வந்து உங்களோட ஹாபிஸாக மாற்றிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். எந்த மாதிரி ஹாபிஸ் அப்படின்னா பியானோ வாசிக்கிறது, ஜஸ்ட் உங்களுக்கு ஏதோ ஒரு மியூசிக் வாசிக்க தெரிஞ்சா ஸோ அது கொஞ்சம் அட்ராக்டிவான விஷயம். பசில் சால்வ் பண்ணுறது, ரூபிக்யூ சால்வ் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஹாபிஸ். இதெல்லாம் வளர்த்துக்கிறது மூலிமா கண்டிப்பாக நம்மளால அட்ராக்டிவாக தெரிய முடியும். ஓகேவா? ஒன்லி எக்ஸ்டர்னல் திங்கில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் இன்டர்னல் திங்லையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக நம்மளால நம்மளோட அட்ராக்டிவ்னஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணும் அப்படின்றத நம்ம பார்ட் 2 வீடியோவை போடுவோம். ஸோ இதிலே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்டால் இந்த வீடியோவே 6-7 நிமிஷத்துக்கு வந்திருக்கும். இந்த வீடியோவே முழுசாக யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதை சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வேஸ்டான ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த விஷயத்தெல்லாம் அடுத்த வீடியோவில் சொன்னோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு வச்சிங்களேன். கடைசியாக ஒன்று சொல்கிறேன் அப்படின்றேன். அது என்ன அப்படின்னா நம்மளோட ஜா லைனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு டிப், நியூவிங் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக நம்மளோட ஜா லைனை வந்து விசிபிளாக தெரிய முடியும். ஜா லைன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ என்னோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா
இந்த சைடில் வருது பார்த்தியா. ஸோ இதுதான் வந்து ஜா லைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஜா லைன் விசிபிளாக தெரியறது மூலிமா கண்டிப்பாக அட்ராக்டிவாக தெரிய முடியும். இது பிஎட் வச்சிருந்தாலும் சரி, பிஎட் வச்சிருக்கலனாலும் சரி, இந்த ஜா லைன் அப்படின்றது ரொம்பவே அட்ராக்டிவாக தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மியூவிங் பண்ணுறது மூலிமா நம்மளோட ஃபேஸ் வந்து சிமெட்ரிக்கலாக நம்மளால் வச்சுக்க முடியும். எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட ஃபேஸை சிமெட்ரிக்கலாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் அட்ராக்டிவாக தெரிய முடியும் அப்படின்றது தான் இங்கே ஒரு ட்ரூத். சரியா? ஒருவேளை இந்த மியூவிங்கை நம்ம தப்பாக பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸோட அந்த ஷேப் மாறிடும், நம்மளோட பாடியும் இது வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால முடிஞ்ச வரைக்கும் மியூவிங் கரெக்டாக பண்ணும். ஸோ அதை எப்படிடா அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா சொல்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட நாக்கு இருக்குல்ல, ஸோ நம்மளோட நாக்கு நம்மளோட பல்லுக்கு பின்னாடி, அதாவது மேலே இருக்க அந்த ஒரு ரூஃப் இருக்குல்ல, ஸோ அந்த ரூஃபில் நம்ம ரெஸ்ட் பொசிஷனாக வைக்கணும். ஸோ அதை தான் வந்து மியூவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் இதுதான் என்னோட ரூஃப் அப்படின்னா என்னோட டங்கை வந்து இப்படி வைக்கணும். ஓகேவா? ஸோ ஒருங்க சைடில் காமிக்கிறேன். ஓகே, என்னோட டங்கை வந்து நான் வந்து இப்படி வைக்கிறது மூலிமா கண்டிப்பாக என்னால் இந்த மியூவிங்கை கரெக்டாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த மியூவிங்கை பொழுதுனைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணலாம். ஓவராக மியூவிங் பண்ணிங்க அப்படின்னா அது நம்மளோட ஃபேஸை வந்து அசிங்கமாக மாற்றிடும். ஸோ அதனால் கரெக்டாக எப்படி மியூவிங் பண்ணணும்னாலும் ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம மியூவிங் பற்றியும் போடுறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இவ்வளோதான் காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலியமாகவே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலுக்கு மற்ற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், வேறு என்ன, இந்த வீடியோவில் இது கவர் பண்ணவே போதுமான ஒரு விஷயம் தான். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.